ஹை காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. ஆக்சுவலாக அந்த டீப்பு போகுது பார்த்தீங்களா, இதிலே போகிறோம் தண்ணி எடுத்து விட. இந்த டீப்பே போடக்கூடாது. ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஃபார்மிங் பண்ணுறோம் எல்லோரும் இந்த மாதிரி டீப் மட்டும் வாங்காதீங்க. பனியில் இப்படி போயிடும் சப்பையா. இல்லை இப்போ தண்ணி வருமா என்னன்னே தெரியாது. செத்து போன பாம்பு கூட கொஞ்சம் உருண்டையாக இருக்கும் மச்சான். இந்த டீப்பு அதுக்கு மேலே சப்பட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. காட்டுக்குள்ளே எப்படி குருவி சாப்பிட்டுட்டு போனது எப்படி. சோலை ஃபாரஸ்ட்னா அது இப்படி இருக்கணுங்க. காப்பியே சொல்கிறேன். காப்பியை சொல்கிறீங்களா மச்சான்? இங்கே பாருங்க எவ்வளோ காப்பின்னு வரையோ. இது பூரா காப்பி செடி. காய்ச்சிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கு? சம்மன் இருக்குல்ல. ஜாயிண்ட்டை கழட்டி விடு. எங்கே இருக்குது ஜாயிண்ட்டு? ரைட். கழட்டி போட்டில் கொண்டு போகணும் போல. ஆக்சுவலாக இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது. கழட்டி பார்ப்போம் தண்ணி வருதான்னு. மச்சா அதை கழட்டுங்க, மிதிங்க. தண்ணி வருதா? தேங்கி நிற்கிற தண்ணியா மச்சான்? தான் நினைக்கிறேன். ஆமாம், சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். இதே ஓசை வாங்கி போட்டுருந்தாங்கன்னு மாப்பிள்ள காப்பி நாற்று. காப்பி நாற்று? செம்ம நாற்று. இங்கே வரும் கைஸ், காப்பி நாற்று. இந்த வருஷம் என்ன பண்ணுறோம்னா, இங்கே வந்து நம்ம இந்த காப்பி நாற்றுலாம் பிடிங்கிட்டு போய் நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி நாற்று தாங்க பிடிங்கி நடணும். காப்பி நாற்று சோலைக்குள்ளே இருக்கிற நாற்று எப்படி மாப்பிள்ள? இந்த டீப் நட்டாலே போதுமே காட்டுக்கு. நம்ம இதுக்கு வாங்கி நினைக்கிறேன். இது என்ன பல்ல இறக்கத்தில் போகுது டீப்பு? எப்படி தண்ணி ஏறும்? இதை நல்லா இல்லை மழை காலத்துக்கு. எங்கே செம்மையாக நல்லா காப்பி நாற்று. எவ்வளோ நாற்று இருக்கு வரியா? இவ்வளோ குருவிக்கு சாப்பிட்டு. ஆய்ஸ், நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுதா? நாங்கள் தண்ணி எடுத்து விட்றக்காண்டி போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, இதில் போக முடியுமா? ஆக்சுவலாக இன்னும் பாறைவெளியெல்லாம் தண்ணி இருக்குது. பாறைவெளியெல்லாம் தண்ணி வந்தா சேஃப்டி முக்கியம் பிள்ளை. ஏமாத்தான் தண்ணி இருக்குது. ஆய்ஸ், நாங்கள் எப்படி பாறையின் விளிம்பில் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் இந்த தண்ணியை கொண்டு போகிறாங்க. இங்கே தண்ணி கொண்டு போகிறோம். கடைசியாக நம்ம ஒரு வழியாக தண்ணி எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பார்த்தீங்களா, அவர் போகிறார் பாருங்க. எவ்வளோ பெரிய பள்ளம்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய குழி. நான்லாம் கீழே விழுந்துனா அதுக்குள்ளே போய் மாட்டிக்குவேன். இந்த வரேன் மச்சான். தண்ணி போய் ரொம்ப நேரம் ஆச்சா? சரி, இது நம்ம கோழி கிளச்சிருக்கா? இது என்னமோ விலங்கு வந்துருக்கு, தண்ணி குடிக்க வந்துருக்குங்க. ஆய்ஸ், இந்த பாருங்க, இங்கே இருந்தால் நாங்கள் தண்ணி போட்டிருக்கோம். இங்கே இருந்தால் நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வருது. போதுட்டிங்களா டீப்? இது ஒரு ஓடை. இந்த தண்ணி எங்கேருந்து வருது? எந்த தண்ணி? இது தண்ணியாக வருது ஏங்க, இதே தண்ணி தாங்க. அப்படி மேலே ஏறிங்கிட்டு வருங்க. இந்த தானே இதில் ஒருத்தான் வரப்பான். இது பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, காட்டு விலங்குகளோட தடம். இந்த வழியில் தான் வந்து தண்ணி குடிக்கிறது. எல்லாம் குருவியோட எச்சம். அதுக்கு தானே சோலையவே உருவாக்குறது. அதுதான் மச்சான் சிறந்த விவசாயி. நிறைய டைலாக் சொல்லுவாங்க தெரியுமா? அதுக்குனால தானே இப்படி சோலைகளே உருவாகுது. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. வந்த வேலை முடிஞ்சு தண்ணி எடுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம கிளம்பி போகிறோம். என்ன அவர் விட்டுப்பிட்டு போயிட்டாரு. நமக்கு இந்த வழியில் போக பயமாக இருக்குது. விழுந்தால் அவ்வளோதான், பொழப்பு கெட்டு போயிடும். நம்ம இப்படி ஏறி ஓடிடலாம். ஹாய் கைஸ், பட்டு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்லேயே 2 விதம் இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு விதமான ஃபாரஸ்ட். எப்படி சொல்கிறேன்னா, இங்கே வந்து குருவிங்க வந்து நிறையா இருக்கும். இது பார்த்தா காப்பி மரம், இப்படி நவ்வா மரம், அப்படி இப்படி நிறையா மரங்கள் இருக்கும். இந்த இடத்துல உள்ள மண் பார்த்திங்கனாலும், இங்கே வருங்க, இந்த சக்கை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது? வசன்னு இருக்கா? எப்படி இருக்குது? வசன்னு இருக்குது. அதே இந்த இடத்துல மேலே இருக்க மண்ணவே பாருங்களேன். பாருங்க,
கருப்பாக எவ்வளோ ஈரமாக இருக்கும். நீங்கள் நான் பிடிச்சிட்டு கீழே போடுறேன். இது பூரா அந்த ஈரம் வந்து என் கையில் ஒட்டியிருக்கு. தெரியுதா? இங்கே பாருங்க, தெரியுதா? இது வந்து ஒரு ஃபாரஸ்ட். இன்னொரு ஃபாரஸ்ட் இருக்குங்க, அது வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல சுத்தமாக தண்ணியே இருக்காது. ஆமாம், இந்த ஃபாரஸ்ட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி குளிர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நல்லா குளிர்ச்சியாக இருக்குது. இப்படி நல்லா பூ. எனக்கும் தெரியும். ம், நல்லா காய்ச்சா இப்படியே ஒரு அமௌண்ட் கும்பிடுச்சிடலாம் எனக்கும். ம். சார் இது வரைக்கும் நமக்கு தண்ணி வருது, பிரச்சனை இல்லை. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், நவ்வாப்பழம் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சரி, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா எவ்வளோ நவ்வாப்பழம் இருக்குன்னு. ஆனால் இன்னும் குருவிங்க தான் வந்து சாப்பிட காணோம். ஒருவேளை அது வர்றதுக்கு டைம் ஆகும் போல தெரியுது. ஆமாம், நெக்ஸ்ட் குருவிங்க வந்து சாப்பிட்றது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறோம். இங்கே பாருங்க, பாருங்க ஓடை வந்து அங்கே இருக்குது. நம்ம ஓடையிலேருந்து தாண்டி இப்போ நம்ம காட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம தோட்டத்து பக்கத்துக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டில் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு டொமேட்டோ மரம் இருக்குது. இது வந்து டொமேட்டோ மரம். இன்னும் செடி இப்போ தான் சின்ன செடியாக இருக்குது. இது வந்து பழம் வரும். இது வந்து திராவடைன்னு சொல்லுவாங்க. இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெட்டுப்பட்ட காயம் புண்ணுங்களுக்கெல்லாம் மூலிகை மருந்து, நல்ல மருந்து. இந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக அந்த கொழுந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொழுந்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு இப்போ வந்து காட்டு வழியில் போகிறோம், கீழே விழுந்துடுறோம், அதை அடிபட்டுச்சுன்னா உடனே இந்த செடி வந்து நிறைய இடத்துல இருக்கும். என்ன, இந்த செடி இல்லாத இடமே இருக்காது எங்கள் ஏரியாவில். இந்த செடி தான். இந்த பார்த்தீங்களா, நான் பெருசாகவே பிடிங்கி காட்டுறேன். ஆக்சுவலாக இப்போ நியூஸில் கூட திண்டுக்கல்ல நினைக்கிறேன், எங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்டவங்க தான் வந்து இதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து நிறையா மூலிகை பொருள்லாம் கொண்டு வந்து காட்டியிருந்தாங்க ப்ரெஸ்ஸுக்கு. அதில் இந்த செடியும் கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ரத்தத்தெல்லாம் உடனே நிறுத்திடும், செகண்ட் தான். அது எவ்வளோ ரத்தம் வந்தாலும் சரி, இதை வந்து கையில் கசக்கி உடனே வச்சு கட்டிடுவாங்க. உடனே ரத்தத்தெல்லாம் உடனே நிப்பாட்டிடும். அது ஒன்று. அப்புறம் இந்த செடியும், இந்த ஒரு செடி கட்டணும். இந்த 2 செடியுமே பக்கத்துலேயே இருக்கு பாருங்க. இது வந்து திராவடை. இது ஒன்று டெமோ காமிக்கணும். அப்புறம் இது ஒரு செடி. இது வந்து இந்த செடியும் வைப்பாங்க, ஆனால் இந்த செடி மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்க. அப்புறம் ஒட்டுப்புல்னு சொல்லுவாங்க, கூரை குத்தின்னு, அந்த செடியும் அப்படி தான். மாப்பிள்ள ஒரு டெமோ காமிச்சிருவோம். மாப்பிள்ள கை நீட்டுங்க. கை நீட்டி எங்கே வெட்டலாம்? சரியா போச்சு போங்க. நம்பணுங்க மக்கள். அதுக்கு என் கையை வெட்டி இப்போ அந்த ரத்தத்தை இதை வச்சுட்டு போடணுமா? அப்போ ஒரு வாரம் லீவு தரீங்களா, மெடிக்கல் லீவு? அப்போ வேண்டாம், நடங்க. ஒரு வாரம் மெடிக்கல் லீவு தரேன்னு சொல்லுங்கள், தைரியமாக கை நீட்டுறேன். தண்ணி போயிட்டு சரி போதா? அவ்வளோதான் கைஸ், நம்ம வந்து நம்ம காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். புதுசாக உருவாக்கி கொடுக்குறோம். ஆமாம், ஆக்சுவலாக எங்கள் காடு இல்லை, இவங்க வந்து வெளியூரில் இருக்காங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை பார்க்குறோம், அவ்வளோதான். வேலை பார்த்தாலும் சொந்த காடு மாதிரி பண்ணுவோம், சொந்த காடு மாதிரி வேலை பார்க்குறோம். அதுதான் கைஸ், நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோம். கைஸ், நான் சொன்னேன்ல அந்த யூக்கலிப்டஸ் மரம், யூக்காலிப்டஸ் மரம், அந்த அருக்கு பாருங்க. இதுதாங்க யூக்காலிப்டஸ் மரம். இந்த மரம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, தூரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரமே இருக்காது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கும். அந்த சருகு எடுத்து கையில் கசக்குனாலே அப்படியே உதிரும், அவ்வளோ இருக்கும். மழையே பேஞ்சாலும் 2 நாளில் வற்றி போயிடும். இதாங்க கைஸ் இந்த மரம். பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் நிறையா இருக்கும் இந்த மரம். இந்த மரம் ஆமாம் கைஸ், இந்த மரத்தெல்லாம் ஃபாரஸ்ட்டில் சொல்லி கட் பண்ணாங்களானே 10 லட்சம் தமிழ்நாட்டோட கடன் அடைச்சிடலாம், என்ன மச்சான்? கண்டிப்பாக. ஆமாம். பட் ஆனால் இந்த மரத்தெல்லாம் வெட்டினாலே இங்கே இருக்க இயற்கையாக அழிஞ்சு போயிடும். அதுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டு உருவாக்கணும். கைஸ், இவர் தான் எங்கள் ஓனர். பார்த்தீங்கன்னா அவர் வேலை செய்வார், நான் வந்து லேபர். வீடியோ எடுப்பேன், வேடிக்கை பார்ப்பேன், அதுதான் எனக்கு வேலை. பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் ஓனர், வேலை செய்வார். சத்தியமாக இல்லை, நம்பாதீங்க. நாங்கள்
நாங்கள் என்னைக்கும் ஓனர் இல்லைப்பா, ஓனர் பொருளை காப்பாற்றுறோம். ஓனர் இல்லை, ஆனால் ஓனர் பொருளை காப்பாற்றுறோம். இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஓனர். அவங்க வர வரைக்கும் நம்ம தான் ஓனர். ஓனர் வர வரைக்கும் நம்ம தான் ஓனர். மச்சான் தண்ணி வந்துச்சு மச்சான். வாஹா, இவ்வளோ தூரம் தண்ணி கொண்டு வந்துட்டோம் நாங்கள். சார் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் தாங்க ரொம்ப. ஆக்சுவலாக இங்கே வர வாட்ரு பார்த்தீங்களா, ஆக்சுவலாக பியூர் ஃபாரஸ்ட்டில் வந்தோன்னா ஒரு தூசி கண்டுபிடிக்க முடியாதுங்க இந்த தண்ணியில். பியூர் வாட்டருங்க. அவ்வளோ நான் வேணும் கையில் பிடிச்சி டெஸ்ட் பண்ணி கட்டுறேன். பார்த்தீங்களா தண்ணி இருக்குது. நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் ஒரு நாள் காளான் எடுக்க போயிட்டு, மஷ்ரூம் பர்ஸ் எடுக்க போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருப்போம் நாங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லாவே காட்டியிருப்பேன். ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்க தண்ணி அவ்வளோ ப்யூராக இருக்கும்னு. ஒரு தூசி வராது, ஒரு டேஸ்ட்டு எதுவுமே ஒரு கலங்கள் கூட இருக்காது. பார்த்தீங்களா தண்ணினா எப்படி இருக்கணும், அப்படி ஜெல்லி மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக ஜெல்லி மாதிரிலாம் அப்படி இல்லை, சொல்கிறதுக்கு சொல்கிறேன் நான். காய்ஸ் இது வந்து பட்ரு ஃப்ரூட் மரம். பார்த்திங்கன்னா சின்ன மரம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா இந்த மரம் வந்து எப்போயுமே டேமேஜ் தான். ஏன் காஞ்சிச்சுன்னா இது வந்து எதனாலனா, ஃபஸ்ட்டு இந்த டீ பக்கியில் போடுங்க. இது வந்து எதனால் இப்படி பாதி காஞ்சி இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது காஞ்சிருச்சு. இது எதனாலனா மான் இருக்குல்ல, மான் வந்து இதை வந்து இப்படி உரசுறது. அதுக்கு முதுகு அரிச்சிச்சுன்னா, இப்போ மாடுகள்லாம் இப்படி செவுத்துலலாம் உரசும்ல, மாடு ஆடலாம், அது மாதிரி மான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மரத்துலலாம் உரசி அந்த இடமே பூரா காஞ்சி போயிடும். ஆக்சுவலாக இந்த வாதும் உடஞ்சிரும். இது பார்த்திங்களா இதுவும் காஞ்சி போச்சு, இதுவும் காஞ்சிருச்சு பாருங்கள், இதுவும் உடஞ்சிரும். ஆக்சுவலாக இங்கே தூர்லேயே உரசி இருக்குது பாருங்கள். இந்த மரத்தை வந்து நம்ம நம்ப முடியாது. அதனால் என்ன பண்ணணும், இது பக்கத்துலேயே அங்கனே இல்லாட்டி இங்கே 2 அடி தள்ளி இன்னொரு மரம் ஒன்று நட்டுறணும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. பாய். மறக்காம நம்ம சேனல் மைக்ரோ ஃபுட் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.